ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி விலாக்ஸ். நான் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மினை வந்து ஒரு ப்ளே ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருந்தோம். இது வந்து போரூரில் இருக்குது, பென் ஷஹாக். டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே மட்டும் ஈவினிங் 3 o'clock to 9 o'clock ஓவர் ஆகுது. நம்ம மண்டே போல் போயிருந்தோம். அங்கே சைட்லேயே வந்து கார் பார்க் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்பேஸ் இருந்தது. ஸோ செகண்ட் ஃப்ளோரில் தான் நம்மளுடைய ப்ளே ஏரியா இருந்தது. இது 1 hourக்கு பார்த்திங்கன்னா 200 வாங்கினாங்க. அதுவே எக்ஸ்டெண்ட் ஆகும்போது எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நாங்கள் 1.5 மணி நேரத்துக்கு மேலே இருந்தனால எங்களுக்கு வந்து 300 வாங்கியிருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப அமைதியாக இருக்குது. இந்த இடமே ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாகவும் இருக்குது. நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க. கிட்ஸ் வந்து நல்லா என்கேஜ் பண்ணுறதுக்கான எல்லா டாய்ஸுமே இருக்குது. பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி கிட்ஸோட என்ன சொல்கிறது, அவங்களா வந்து க்ரியேட் பண்ணி விளையாடுற மாதிரியான நிறைய திங்ஸ் இருந்துச்சு. இங்கே கூட்டிகிட்டு வந்திங்கன்னா நல்ல ஒரு டைம் பாஸ் ஆகும் கிட்ஸுக்கு. நம்மளும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். இங்கேயே வந்து பேரண்ட்ஸும் உட்காந்து ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம். கிட்ஸை விளையாட வச்சுட்டு நம்ம கண் பார்வை முன்னாடியே இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே அடிபடுற மாதிரியான எந்த ஒரு திங்ஸும் கிடையாது. ஸோ ரொம்ப பயம் இல்லாமல் நம்ம வந்து கிட்ஸை விளையாட விடலாம். ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் ப்ளே ஏரியாவுக்கு கூப்பிட்டுவேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் எங்கள் கூடயே இருக்கணும் அப்படின்னு இருந்தான். ஸோ நாங்கள் அதனாலே வந்து அவள் கூடயே விளையாடிட்டு இருந்தோம். இல்லைன்னா நாங்கள் உட்காந்துருக்கலாம், பட் வந்து நாங்கள் கூடயே விளையாடிட்டு இருந்தோம். இது பார்த்திங்கன்னா எல்லா கிட்ஸுமே வந்து நல்லா குட்டி குழந்த கூட ஜாலியாக அந்த பால்லாம் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து இது ரொம்ப சேஃபான இடமாவும் இருந்துச்சு. க்ளீன் ஃப்ளோரும் ரொம்ப க்ளீனாக இருந்தது. எந்த ஒரு இடமும் ஷார்ப்பான எட்ஜஸ் எதுவுமே கிடையாது. அந்த பால் புல்லாம் குப்புட்டுவை நல்லா தூக்கி போட்டு வீசி விளையாடுறாங்க. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் குப்புட்டுவும். வீடியோவை பாருங்கள், கண்டினியூ பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா குப்பட்டுக்கு கார் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த ரேஸ் இந்த மாதிரி வந்து ஒரு 3 விதமான எலக்ட்ரிக்கல் கேம்ஸ் இருந்தது. ஸோ இதெல்லாம் நம்ம விளையாடணும் அப்படின்னா 30 rupees பே பண்ணணும். 30 rupees பே பண்ணோம்னா ஒரு காயின் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த காயினை நம்ம அந்த இதில் காயின் பாக்ஸில் இன்சர்ட் பண்ணோன்னா அது ஆன் ஆகிடுது. ஸோ இது வந்து கிட்ஸுக்கு வந்து நல்லா இருக்குது. ஒரு 3 கேம்ஸ் இருக்குது. 3மே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. குப்புட்டும் நல்லா என்ஜாய் பண்ணால். இது கார் ரேஸ் மட்டும் வந்து குப்புட்டுனால ஹேண்டில் பண்ண முடியாது, பெரியவங்க தான் இதை ஹேண்டில் பண்ண முடியும். பட் குப்புட்டு எங்களை யாரையுமே அலோவ் பண்ணல. நோன்னு சொல்லி எங்களை துரத்தி விட்டுட்டான். ஏன்னா அவன் உட்காந்து ஓட்டணும்னு தான் நினைப்பான்.
எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு 9:30 அந்த மாதிரி டைமில் நாங்கள் வெளியே கிளம்பி வந்தோடனே கூப்பிட்டுக்கு செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. ஜூஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நாங்கள் அப்படியே வந்து ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிட்டு நாங்கள் வர வழியிலே கூப்பிட்டு நல்லா தூக்கம், செம்ம ஆட்டம். ஸோ அதனால் டயர்ட் ஆகிட்டான். அவனை மட்டும் தூங்க வச்சுட்டு அப்படியே நாங்கள் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். எங்கே போகலாம் அப்படி சொல்லிட்டு சுற்றி பார்க்கும்போது என்னோடய ஃபேவரெட் பார்த்திங்கன்னா தலப்பாக்கட்டி. நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ஸோ எனக்கு ஜீரக சம்பா பிரியாணி தான் பிடிக்கும். ஸோ தலப்பாக்கட்டி பிரியாணி பக்கத்துலேயே இருந்தனால அங்கேயே நாங்கள் போயிட்டோம். இங்கே தான் வந்தோம், இந்த தலப்பாக்கட்டிக்கு தான் வந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பர். இதில் பார்த்திங்கன்னா BMW கார் நம்ம பக்கத்தில் நின்றுச்சு. ஸோ அப்படியே அதையும் கவர் பண்ணேன். நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா எக் பிரியாணி ஆர்டர் பண்ணுறோம். எக் பிரியாணி இதில் வந்து இதில் மதுரை ஜிகர்தண்டா ஆர்டர் போட்டு பாப்பா எப்படி இருக்குன்னு. நான் கொஞ்ச நாளாக வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறதுனால பிரியாணி இந்த மாதிரி எதுவுமே ஹெவியாக சாப்பிட்றதே இல்லை. ஒரு 8 மந்த்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் நான் வந்து பிரியாணி ட்ரை பண்ண போகிறேன். அதுவும் எனக்கு பிடிச்ச ஜீரக சம்பா பிரியாணி. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு. பிரியாணி சாப்பிட போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது நான் எப்போவுமே எக் பிரியாணி மட்டும் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எனக்கு பிரியாணிக்கு வந்து நான் சிக்கனோ மட்டனோ சாப்பிட மாட்டேன். எக் வச்சு சாப்பிட தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் எக் பிரியாணி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பார்த்திங்கன்னா பிரியாணியும் நல்லா இருந்துச்சு. சிக்கன் 65 அதை விட செம்மையாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் நிறைய தடவை ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கோம், பட் அந்த டேஸ்ட் கிடைக்கல. இந்த தடவை நல்லாவே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் 65 எக் பிரியாணி. நான் வந்து மதுரை ஜிகர்தண்டா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் அது மட்டும் என்னை ரொம்ப 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 சொதப்பி விட்டுருச்சு. ஜிகர்தண்டான்ற பேரில் வெறும் மில்க் ஷேக்கை கொடுத்து என்னை ஏமாற்றிட்டாங்க. நான் அதை அந்த மேனேஜர்கிட்டே கேட்டேன், இது ஜிகர்தண்டாவே கிடையாது அப்படின்னு. அவங்க ஏதோ ஒன்று சொல்லி சமாளித்தாங்க. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டோம். எனக்கு அந்த ஜிகர்தண்டா மட்டும் சாட்டிஸ்ஃபையே இல்லை. தயவு செஞ்சு இனிமேல் மதுரை ஜிகர்தண்டான்னு பேர் போட்டு 150 ருபீஸ்க்கு சேல் பண்ணாதீங்க அப்படின்னு எனக்கு இனிமேல் ஆத்திரமாக வந்துருச்சு. மதுரைக்கே போய் குடிச்சிருந்தா கூட 40 ருபீஸ் தான் இருக்கும். நீங்கள் இதில் வந்து 150 ருபீஸ் வாங்கிட்டு வெறும் மில்க் ஷேக்கை கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு அப்படியே எனக்கு கொஞ்சம் ஆதகமாக தான் இருந்தது. இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டோம். அதான் அன்றைக்கி டே அதோடு முடிஞ்சுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.